Hi friends, welcome to my channel. பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே என் அன்பான வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆசைப்படுற விஷயத்தை அடையிறதுக்கு சில முக்கியமான டிப்ஸ் பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 21 days ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப், ஜாப், மணி, ப்ரெக்னன்சின்னு சொல்லிட்டு எல்லா கோலுக்குமே தனித்தனியாக ஒர்க் ஷாப் இருக்குது. அது கூடவே விசுவலைசேஷன், ஃபோட்டோ ஹீலிங் அண்ட் நம்மளோட கோல் ரிலேட்டடான சப்ளிமினல் மியூசிக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். நம்மளுடைய ஈர்ப்பு விதி பயிற்சியை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான விஷயத்தை நம்ம அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வைப்ரேஷன் ஹை லெவலில் இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் என்னால் விசுவலைஸ் பண்ண முடியுது, சில நேரத்தில் என்னால் லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்கலாக யூஸ் பண்ணி பாசிட்டிவாக இருக்க முடியுது, ஆனால் நிறைய நேரத்தில் எனக்கு ரொம்ப லோவாக இருக்குது, என்னோடய கோலை நினச்சா எனக்கு பதட்டமாக இருக்குது, என்னோடய ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்க. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எனர்ஜி தான். இங்கே எல்லாமே எனர்ஜி தான் இந்த உலகம் முழுக்க இருக்குது. அந்த எனர்ஜியை வச்சு தான் இந்த பிரபஞ்சமும் இயங்கிட்டு இருக்கு. அதாவது ஆற்றல் தான், இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கிறது ஆற்றல் தான். அந்த ஆற்றல் தான் நமக்கு தேவையான ஆற்றலை ஈர்த்துக்கிட்டு வருது. அப்போ நம்ம இங்கே எல்லாமே அட்ராக்ட் பண்ணுறது என்ன? எனர்ஜி தான். ஸோ அந்த எனர்ஜி ஹை லெவலில் வைப்ரேஷனில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும். அந்த ஹை லெவலில் வைப்ரேஷனில் வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட கோலை செட் பண்ணிடணும். ஆனால் அந்த கோலுக்கு ஈக்குவலான எனர்ஜியை நம்ம கொடுக்கணும். இங்கே எனர்ஜி அப்படிங்கிறத அடையிறதுக்கு நம்ம சில முக்கியமான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அதாவது நம்ம கரெக்டாக இருக்கோம், நமக்கு ஆசைப்படுற விஷயத்துக்கு நம்ம தகுதியானவங்களாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம கொண்டு வரணும். அதுக்கு செல்ஃப் லவ் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். இந்த செல்ஃப் லவ்னு ஒன்று இருந்தால் தான் நீங்கள் எல்லா கோலையுமே அட்ராக்ட் பண்ண முடியும். நீங்கள் என்ன தான் முயற்சி பண்ணாலும் சரி, உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலும் சரி, செல்ஃப் லவ்ங்கிறது ஒன்று அடைஞ்சால் தான் உங்களுடைய எனர்ஜியை நீங்கள் ஹை லெவலில் வச்சுக்க முடியும். இப்போ நீங்கள் கண்ணாடியை பார்க்குறீங்க, உங்களை நீங்களே ரசிக்க முடிஞ்சால் தான் நீங்கள் செல்ஃப் லவ்வோடு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் பண்ணுறதுக்காகட்டும், ஒரு வேலையை அட்ராக்ட் பண்ணுறதுக்காகட்டும், இல்லை பணத்தை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா செல்ஃப் லவ் ரொம்ப முக்கியம். நான் கிடைச்சா அந்த விஷயம் ரொம்ப ஸ்பெஷலாக மாறும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போது தான் உங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் அடைய முடியும். இப்போ பணத்தை நீங்கள் அடையணும்னு நினைக்கிறீங்க, அந்த பணம் கிடைச்சாதான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிறது வேறு. நான் அந்த எனர்ஜியில் தான் இருக்கேன், ஸோ அந்த எனர்ஜி தன்னால் என்னை அடையும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜாலியாக இருப்பீங்க. கரெக்டாக? அப்போ நீங்கள் எல்லாருமே மேனிஃபெஸ்ட் பண்ணுறது என்ன? ஒரு சந்தோஷத்தை தான் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம். அப்போ நமக்கான விஷயம் கிடைக்கணும் அப்படின்னா அந்த விஷயத்துக்கு நம்ம தகுதியானவங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சுனாலே அந்த சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிடைச்சிடும். இப்போ ரிலேஷன்ஷிப்பையே நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த பர்சன் கிடைச்சாதான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நான் கிடைக்கிறதுக்கு அந்த பர்சன் கொடுத்து வச்சுருக்கணும், நான் அந்த பர்சனை நல்லா பார்த்துப்பேன், என்னால் அவரை நல்லா பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிடுவோம். அதாவது அந்த விஷயத்துலேருந்து நமக்கு என்ன சந்தோஷம் கிடைக்குது அப்படிங்கிறத விட நம்ம அந்த விஷயத்துக்கு என்னென்ன கொடுப்போம், நம்ம கூட இருந்தால் அந்த விஷயம் சந்தோஷமாக இருக்குமா அப்படிங்கிறத யோசிச்சோம்னாலே அந்த கோலை நம்ம ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிட முடியும். ஸோ உங்கள் பர்சன் கூட நீங்கள் இருந்தால் ஹாப்பியாக இருப்பீங்கிறத விட உங்கள் கூட இருந்தால் அவங்க ஹாப்பியாக இருப்பாங்கங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கோலாக நம்ம வைக்கணும். அப்படி வைக்கும்போதே நம்ம ஹை லெவலில் எனர்ஜியில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதே மாதிரி தான் ஒரு வேலையை அட்ராக்ட் பண்ணுறதுக்கும், அந்த வேலை கிடச்சா நான் சந்தோஷமாக இருப்பேங்கிறத விட நான் அந்த வேலையில் இருக்கிறது அந்த வேலைக்கே பெருமை அப்படிங்கிறத நம்ம உணரணும். அதாவது அந்த வேலைக்கு நீங்கள் என்னென்ன கொடுப்பீங்க அப்படிங்கிறத உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இருக்கும்போது உங்களுடைய ஈர்ப்பு விதி ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். அடுத்த முக்கியமான விஷயம், உங்களோட எனர்ஜி ஹை லெவலில் வச்சுக்கிறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, இயற்கையோடு ஒன்றிணைந்து நீங்கள் இருக்கணும். அதாவது என்ன அப்படின்னா, சூரியன், சந்திரன், இந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, இங்கே நீங்கள் அந்த பஞ்சபூதங்களுடைய இணையற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடணும். ஏன் அப்படின்னா, நம்ம அவசரமான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். சோஷியல் மீடியா வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அதில் எல்லாமே இருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி விட நெகட்டிவ் எனர்ஜி தான் அதிகமாக வரும். ஆனால் நீங்கள் இயற்கையோடு ஒன்றிணைந்து இருக்கிறீங்க, ஒரு அருவிக்கு போகிறீங்க, இல்லை கடலுக்கு போகிறீங்க, இல்லை ஒரு மலைப்பகுதிக்கு போகிறீங்க, இந்த மாதிரிலாம் போகும்போது பார்த்திங்கன்னா உங்கள் மனம் அமைதியாகும். ஏன் அப்படின்னா அங்கே நல்ல எனர்ஜி தான் இருக்கும். அந்த எனர்ஜிஸோடு இருக்கும்போது உங்களோட எனர்ஜியும் அதிகமாகும். ஸோ மாதத்தில் ஒரு நாள் இல்லை வருஷத்துக்கு ஒரு 2 தடவையாவது நீங்கள் வெளியில் டூர் அந்த மாதிரி நீங்கள் போயிட்டு வரணும். நல்ல இயற்கையான பகுதிக்கு நீங்கள் போகணும். என்ன கேட்டிங்கன்னா, மாதம் ஒருக்கா இந்த மாதிரி இயற்கையான பகுதிகளோடு போய் நீங்கள் மனசு ஒன்றிணைந்து இருக்கும்போது உங்களால் ஈஸியாக அந்த ஹை லெவல் எனர்ஜிக்கு போக முடியும்.
இல்லை எங்களால் போக முடியாது, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வானத்தை பார்த்து பேசுங்க. ஏன்னா வானம் வந்து பார்த்திங்கன்னா பறந்து விரிஞ்சது. நீங்கள் இந்த ஒரு இடத்துல இருந்துட்டு மிகப்பெரிய வானத்தை உங்களால் பார்க்க முடியும். கரெக்டாக? அப்படி பார்க்கும்போது என்னென்னா, இந்த பிரபஞ்சமே பறந்து விரிஞ்சது. நம்ம தான் சின்ன விஷயத்தையெல்லாம் நினச்சி நம்ம ஃபீல் பண்ணிட்டுருக்குறோங்கிற ஒரு எண்ணம் வரும். ஸோ இயற்கையோட ஒன்றிணைந்து வாழறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களோட எனர்ஜி தன்னால் ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகிடும். அடுத்து முக்கியமான 3வது விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, உங்களை விரும்புவாங்க இல்லையா? உங்களை விரும்பாத போதும் உங்களை வந்து சில பேர் விரும்புவாங்க. உங்கள் மேலே அன்பாக இருப்பாங்க. அது அம்மா அப்பாவாக இருக்கலாம், கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். அவங்க கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா அவங்க வந்து உங்களை ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைப்பாங்க. உங்களை வந்து ஒரு ஸ்பெஷல் அப்படிங்கிற ஃபீலிங்கை கொடுப்பாங்க. அந்த மக்கள் கூட இருக்கும்போது உங்களோட எனர்ஜி தன்னால் அதிகமாகிடும். ஈஸியாக உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் ஈர்க்க முடியும். ஏன்னா அவங்க கண்டிப்பாக உங்களை மோட்டிவேட் பண்ணுறவங்களா தான் இருப்பாங்க. கண்டிப்பாக உன்னால் முடியும், அந்த விஷயம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணுறவங்களா தான் இருப்பாங்க. அவங்க கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நீங்கள். இந்த மாதிரி பண்ணும்போதும் உங்களோட எனர்ஜி வந்து கண்டிப்பாக அதிக அளவுக்கு போகும். அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக உடற்பயிற்சி நீங்கள் செஞ்சே ஆகணும். ஏன்னா நம்ம உடலில் இருக்கிற எனர்ஜி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உடலில் இருந்து தான் மனதுக்கு போகுது. அப்போ மனதுக்கு எனர்ஜி இருந்தால் தான் நமக்கு தேவையான விஷயத்தை நம்ம அடைய முடியும். அப்படிங்கும்போது கண்டிப்பாக உடலுக்கு தேவையான எனர்ஜி நமக்கு வேணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் உடற்பயிற்சி செஞ்சீங்கன்னா தான் மனமும் சந்தோஷமாக இருக்கும், உடலும் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா உடற்பயிற்சி செய்யும்போது அதிலிருந்து வர வியர்வை வந்து ஹாப்பி ஹார்மோன்ஸ், அதாவது சந்தோஷமான ஹார்மோன்களை வந்து வெளியிடுமா. அதனால் உங்களோட ஹாப்பி லெவல் எனர்ஜி வந்து சீக்கிரமாக அதிகமாகிறதுனால அந்த நேரத்தில் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயங்கள் சீக்கிரமாக நடக்கும். உங்களால் முடியலன்னா ஒரு 10 நிமிஷம் வாக்கிங் போயிட்டு வாங்க. அதுவே பெஸ்ட்டான ஒரு எக்ஸசைஸாக இருக்கும். அது உங்களோட மனசுக்கு வந்து ஒரு அமைதியை கொடுக்கும். ஸோ ஒரே இடத்துல இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற எல்லா எனர்ஜியும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ஒரு லோ எனர்ஜிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பக்கத்தில் கடைக்கு போகிறது இல்லை வெளியில் போகிறதுன்னு சொல்லி வாக்கிங் அந்த மாதிரி நீங்கள் போயிட்டு வரும்போது உங்களுக்கு தேவையான எனர்ஜி அலைன்மெண்ட்டை நீங்கள் கொண்டு வர முடியும். நிறைய மக்களை பார்க்கும்போதும் உங்களால் வந்து ஈஸியாக உங்களோட எனர்ஜியை நீங்கள் கொண்டு வந்துக்க முடியும். அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட் அனிமல்ஸ், அதாவது செல்ல பிராணிகளோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. வீட்டில் வந்து நாய்க்குட்டி வளர்த்துறீங்க, பூனைக்குட்டி வளர்த்துறீங்க அப்படின்னா அவங்க கூட நீங்கள் விளையாடும் போது உண்மையாலுமே உங்கள் எனர்ஜி வந்து ரொம்ப அலைன் ஆகி ஒரு ஹை லெவல் எனர்ஜிக்கு போகும். இது வந்து ஈஸியாக உங்களுக்கு தேவையான விஷயத்தை அடைய முடியும். ஏன்னா செல்ல பிராணிகள்லாம் வந்து காட்டுற பாசம் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்பெஷல் அப்படிங்கிறத ஃபீல் பண்ண வைக்கிறதுனால ஈஸியாக உங்களுக்கு தேவையான எனர்ஜிக்கு நீங்கள் போயிட முடியும். ஏன்னா செல்ல பிராணிகள் வந்து ரொம்ப நன்றி உணர்வோடு இருக்கும். அதனால் அதை பார்க்கும்போது எல்லாம் ஓகே நமக்கான பாசம் இவங்ககிட்டேருந்து கிடைக்குதுங்கிற ஒரு ஃபீல் வரதுனால ஈஸியாக உங்கள் எனர்ஜி வந்து ஹை லெவலுக்கு போகும். உங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் அடைய முடியும். அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா, ரொம்ப ஹெல்த்தியான பிடிச்ச சாப்பாட்டை சாப்பிட்றது. அந்த ஹெல்த்தியான அப்படிங்கிறது ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்ணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் உடல் மேலே உங்களுக்கு அக்கறை இருக்குது அப்படிங்கிறது உணர்ந்து உங்கள் செல்ஃப் லவ் வந்து அதிகமாகிறதுனால உங்களுக்கு தேவையான விஷயம், தேவையான எனர்ஜி வந்து உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். அடுத்த முக்கியமான விஷயம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நல்ல புக்ஸ் படிக்கிறது. அதாவது மோட்டிவேஷனான புக் படிங்க. நல்ல எனர்ஜியான பாசிட்டிவான புக்ஸ் வந்து படிக்கிறது வந்து உங்களோட எனர்ஜியை வந்து இம்மிடியட்டாக ஹை லெவல் கொண்டு வரதுக்கு உதவுது. அதாவது உலகத்தில் சாதிச்சுட்ருக்கிற நிறைய பேர் வந்து பண்ணுற முக்கியமான விஷயம் தினசரி பழக்க வழக்கங்களில் பார்த்திங்கன்னா புக்ஸ் படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான பழக்கமாக இருக்குது. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு புத்தகங்களை வாசிக்கிறது வந்து ரொம்ப ஒரு நல்ல பழக்கமாக இருக்கும். குறைஞ்சது ஒரு 15 நிமிஷமாவது ஒரு நாளைக்கு நீங்கள் ஒதுக்கி நீங்கள் புக்ஸ் படிங்க. அது வந்து மொபைலில் படிக்காமல் ஃபிசிக்கலாக இருக்கிற புக்கு, அதாவது என்னென்னா புத்தகமாக நீங்கள் வாங்கி படிக்கிறது வந்து இன்னும் நல்ல ஒரு பழக்கம். ஏன்னா நீங்கள் மொபைலில் படிக்கும்போது வேறு ஆப்பில் இருந்து வர நோட்டிஃபிகேஷன் உடனடியாக உங்களுடைய ஃபோக்கஸை திசை திருப்பிடும். அதனால் நீங்கள் புக்ஸாக வாங்கி படிக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். உங்கள் எனர்ஜி லெவல் வந்து அதிகமாகும். அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நல்ல இசையை கேட்குறது. அதாவது பாசிட்டிவான சாங்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கேட்குறது வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அது உங்களோட ஆழ்மனதை தூண்டி உங்களுக்கு தேவையான எனர்ஜியை வந்து இம்மிடியேட்டாக உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா இதை நம்ம கேட்குறது, பார்க்குறது, செய்யறது, படிக்கிறது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆழ்மனதில் பதிஞ்சுக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த ரிலேட்டடாக நம்ம பண்ணுற விஷயங்கள் எல்லாமே நமக்கு எனர்ஜியோட தொடர்புடையது. அதனால் நம்ம கரெக்டான விஷயங்களை பண்ணணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்ல பாசிட்டிவான பாடல்களை கேளுங்க. அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா, வீட்டில் ஏதாவது செடியெல்லாம் வளர்த்துறீங்க அப்படின்னா அந்த செடிகள் கிட்ட போய் நீங்கள் பேசுங்க. அது வந்து என்ன பண்ணுன்னா உங்களோட எனர்ஜியை வந்து இம்மிடியேட்டாக அதிகப்படுத்தி கொடுக்கும். ஏன்னா அந்த செடிகள் வந்து நீங்கள் பேசுகிறதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். உங்களோட எனர்ஜி அந்த செடிகளுக்கு போகிறதுனால அந்த செடிகளும் நல்லா வளர ஆரம்பிக்கும். அது வந்து உங்களோட மனசுக்கு வந்து ஒரு ஆறுதலை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் எனர்ஜி வந்து ஹை லெவலுக்கு போகும். நீங்கள் ஆசைப்படுற விஷயத்தை உங்களால் ஈஸியாக அடைய முடியும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் பண்ணணும். டெய்லியும் ஒரு அரை மணி நேரமாவது ஒதுக்கி உங்களுக்கு பாட பிடிக்குன்னா
ஆடுங்க. டான்ஸ் ஆட பிடிக்கும்னா டான்ஸ் ஆடுங்க. இல்லை வரைய பிடிக்கும் அப்படின்னா வரையுங்க. இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போதுமே உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் பண்ணுறதுனால உங்கள் ஆழ்மனம் சந்தோஷமாகுது. அதனால் உங்களோட எனர்ஜி வந்து அதிகமாகி உங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் ஈஸியாக அடைய முடியும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நான் இப்போ சொல்லியிருக்கிற விஷயங்கள்ல உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ அது எல்லாமே நீங்கள் டெய்லி பேசிஸில் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா வாழ்க்கைங்கிறது ரொம்ப பெருசுன்னு நினச்சி தான், நம்ம டைம் நிறையா இருக்குதுன்னு நினச்சி தான் இன்றைய நாளை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாமே தவிர்த்துட்டு வாழ்க்கைங்கிறது ரொம்ப ஷார்ட்டு, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழலாம்னு சொல்லி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு தேவையான எனர்ஜியை கொடுத்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து ஈர்க்க வைக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணும்போதே பிரபஞ்சம் உங்களுக்கு தேவையான எனர்ஜியை கொடுத்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை ஈஸியாக அடைய வச்சிரும். ஸோ எல்லாருக்கும் எல்லாமே நல்லது மட்டுமே நடக்கட்டும். பிரபஞ்சத்தோட ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. நம்ம எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ யூனிவர்ஸ்.